மா 2 இட்லி. டேய் மகேஷ், என்னடா கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு? ஒன்றும் இல்லைக்கா. தம்பி என்னாச்சுங்க காட்டு. அண்ணா அடிக்காதீங்கண்ணா. ஏன்பா ஏன் பதற? நான் ஏன் உன்னை அடிக்க போறேன்? இல்லைண்ணா, நேற்று பக்கத்தில் ஒரு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலான்னு ஆட்டோ புக் பண்ணேன். அவனும் லொக்கேஷன் வந்தான். நானும் ஓடிபி சொல்லி ஆட்டோவில் ஏறி உக்காஞ்சேன். அங்கேருந்து என் வீடு 1 கிலோமீட்டர் தூரம் தானா. அந்த சந்துலேயே ஆட்டோ போகும், ஆனால் போகாதுன்னு சொல்லி முனையிலே இறக்கி விட்டானா. சரி நானும் இறங்கி எவ்வளோன்னு கேட்டா, தம்பி ஓடிபி போட மறந்துட்டேன், நீ ஒரு 100 ரூபாய் கொடுன்னு கேட்டான். 1 கிலோமீட்டர் கூட இல்ல 100 ரூபா கேக்குறானா? அதாங்க நானும் கேட்டேன். ஓடிபி போடாது அவர் தப்பு. அதுவும் இல்லாமல் சொன்ன லொக்கேஷன்லேயும் விடல. அதனால நான் கொடுக்க முடியாது சொல்லிட்டேன். ஆனால் அவர் என்னை அடிச்சுட்டு காசு எப்படின்னு போயிட்டாருக்கா. ஆப்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க வேண்டியதானே? இல்லம்மா அது முடியாது. அவன் தான் இன்னும் ரைடே ஸ்டார்ட் பண்ணலையே. எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவன் ரைடு எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அன்னைக்கு அவ்வளோ சொன்னீங்க, இன்னைக்கு உங்க ஆள்லயே ஒருத்தன் இப்படி பண்ணிருக்கான். இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? மா ஒரு நிமிஷம்மா. தம்பி அந்த ஆளு பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடியோ இல்லை அப்புறமோ அந்த ஆள் கால் பண்ணியா நீ? ஆமாண்ணா, என்னை பிக் பண்ணதுக்கு முன்னாடி லொக்கேஷன் கேட்டு கால் பண்ணாங்க. அந்த ஆளு உன்னை திட்டினது ஏதாவது வீடியோ எடுத்து வச்சிருக்க? இல்லையே. ஏண்டா கண்டதெல்லாம் வீடியோ எடுக்கிற, இது எடுக்க மாட்டியா? அப்படி ஒன்று நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுக்கா. தம்பி அந்த ஃபோன் நம்பர் கொடு. இந்த நம்பர் தானா? சரி நான் பாத்துக்கிறேன் விடு. சரிண்ணா. வாங்க சார். அன்னைக்கு என்னமோ வக்கனையா பேசுனீங்க, இன்னும் எதுவும் பண்ண பாடு இல்லையே. நியாயம் கிடைக்கணும்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்தாங்க. என்னண்ணா இது? மா ஆட்டோக்காரங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு. அந்த தம்பி ஒருத்தன் அடிச்சான்ல, அவன் நம்பரை வாங்கி சங்கத்தில் கொடுத்து ஆள் யாருன்னு பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. எல்லாம் விசாரிச்சு அந்த தம்பிகிட்டேருந்து பிடுங்கினால அந்த 100 ரூபாவும் அடிச்சதுல ஆன ஹாஸ்பிட்டல் செலவுக்கான காசு தான் இது. எல்லாம் வாங்கியாச்சு. அவ்வளோதானா? நான் என்னமோ அவனை பிடிச்சி ஜெயிலெல்லாம் போட்டுருவீங்கன்னு நினைச்சேன். மா அவனும் புள்ள குட்டிக்காரன் தானம்மா, ஏதோ தெரியாம பண்ணிட்டான். மன்னிச்சு கொஞ்சம் விட்டுருங்களேன். அப்புறம் அந்த தம்பிகிட்ட அந்த காசை கொடுத்துருங்க. அண்ணா சாப்பிட்டு போங்கண்ணா. இல்லம்மா சவாரிக்கு டைம் ஆச்சு, வரேன். இந்த சீரிஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு வெண்ணிலா டிஃபன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா டிஃபன் சென்டர், co-sponsored by The Congayan.